அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு அப்பாடா என நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவிற்கு மிக முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியின் காரணமாக இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே அந்த வகையில மீனராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனி பகவான் உங்களுடைய ராசிக்குள் நுழையும் நேரம் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானம் மிகுந்த பாதிப்பில் இருப்பதால் செலவுகளை கவனமாக செய்ய வேண்டும். தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே நேரம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் மறைமுகமாக சில விஷயங்களை சுட்டி காட்டுவதால் எதிர்பாராத உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வருமானம் நீங்கள் நினைக்காத ஒரு வழியில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் உங்களுக்கு வருமானம் கிடைத்து கொண்டே இருக்குங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை அதனை கட்டுப்படுத்தி நீங்கள் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய அளவிற்கு பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இத்தருணங்கள்ல நீங்கள் இடம் வாங்குவது, வீடு வாங்குவது அல்லது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இருந்தாலும் ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து ஆராய்ந்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது அல்லது அந்த இடத்தை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் மிகுந்த விழிப்புணர்வு தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மன அழுத்தம் அதிகரிக்குங்க. எப்பொழுது பார்த்தாலும் சோர்வு உங்களை வாட்டுங்க. நல்ல உணவும் தியானமும் இறை வழிபாடும் மிக மிக உங்களுக்கு அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க. முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான கும்ப ராசியில் ஏற்கனவே 5 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கும் பட்சத்தில் தற்போது செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். அதாவது உங்களுடைய ராசி 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். தனாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு வரும்போது விரயங்கள் அதிகரிக்க தாங்க செய்யும். எனவே இந்த விரயங்களை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லது. இதனால் நீங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை அல்லது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்குங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றிய முயற்சியில் ஆர்வம் காட்டலாம். அதற்கான முயற்சிகளை வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. முன்னோர் கட்டி வைத்து சிதிலமடைந்த கோவில்களை பராமரிக்கும் எண்ணம் மேலோங்க இருக்குதுங்க. குறிப்பாக வாங்கிய சொத்துக்களை விற்கும் சூழ்நிலை, அதனால் லாபமும் ஒரு சிலருக்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பணத்தால் நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கே வருகிறார். உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் ஆவாருங்க. எனவே இந்த நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக அமைகிறதுங்க. எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். லாப நோக்கத்தோடு பழகியவர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சகோதர வர்க்கத்தின் பகையை
வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்க. எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெற்று மனதை வாட வைக்கலாம். நினைத்தது நடக்கவில்லையே என்ற கவலை அதிகரிக்குங்க. ஆனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் அடுத்து என்ன செய்வது என்பது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. மீன ராசினியர்கள் மட்டுமல்லாமல் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மிக முக்கிய கிரகமான சனி பகவான் இந்த மார்ச் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வருகிறது. எனவே இப்போது 7.5 சனியினுடைய ஜென்ம சனி தொடங்கிவிட்டது. மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. ஜென்ம சனி என்பதால் சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் ராசிநாதன் குரு என்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி விடுங்க. இருப்பினும் எந்த ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டாலும் அவ்வப்போது வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையை கேட்டுக்கொள்வது மிக மிக நல்லது என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்களில் சனியினுடைய பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமை குறையுங்க. உறுதிப்படுத்தப்பட்ட சில காரியங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். சகோதரர்கள் விரோதங்கள் வளராமல் பார்த்து கொள்ளுங்க. அதே போல் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பதிவதால இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுங்க. இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக மிக நல்லது. சிந்தித்து செயல்பட்டால் சிறப்புகள் வந்து சேரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கூடுமான வரைக்கும் மீனராசினியர்களுக்கு சனி பகவான் வழிபாடும் விரதங்களும் நன்மை வழங்கும் விதத்தில் அமைகிறது. அதே போல் மீனராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் வந்து சேருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டு. மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். கவனமாக இருங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசியமான பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. வரவும் செலவும் சமமாக இருக்கும் என்பதால் அதற்கு தகுந்தாற்போல் முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சுகக்கேடுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. தாயினுடைய உடல் நலத்துல கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. ஜென்மசனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால் இந்த மாதம் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் உறவினருடைய பகை உருவாகலாங்க. பிறருக்கு நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும் நேரம் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. அனைத்திலும் தாமதங்களும் தடங்களும் வந்து கொண்டே இருக்கும். அவற்றை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது துர்க்கையை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.